சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முடிந்த வர சபை ஆராதனைக்கு 5:45 இங்கே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்துருங்க. ஹல்லேலூயா. தூரத்துலேருந்து வரவங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, 5:45 வந்து மேலே வந்துருங்க. வந்து பாட வேண்டியதில் பாடுங்க, ஜெபிக்கிறது கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுங்க, துதிக்க ஆரம்பிங்க. துதிக்கும் பொழுது தான் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை தேவன் செய்யணும் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, ஒரே ஒரு காரியம் செய்யணும், துதிக்கணும். துதிக்கும் பொழுது எப்படிப்பட்ட இடத்தையும் தேவன் அவருடைய மகிமையினாலே அவர் நிரப்புவார். அவர் நிரப்ப அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கும். வருகிற ஜனங்களுக்கு, வாஞ்சியோடு வருகிறவர்களுக்கு ஆவியானவர் அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமா? வாரத்தில் ஒரு நாள் எத்தனை மணி நேரம்? வெறும் 2 மணி நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 2 மணி நேரத்தில் எவ்வளவு சீக்கிரமாய் வந்து தேவனுடைய சமூகத்தில் அமர முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம வாஞ்சையோடு இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய வாஞ்சை எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கிடைக்கிற நேரத்தை நம்ம பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணுமே தவிர அதை நம்ம அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கவே கூடாது. 5 மணிக்கெல்லாம் இங்கே நம்ம டீம் வந்துடுறாங்க. 5:45 நீங்கள் உள்ளே வந்துடுங்க. 5:45 உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏதோ மைக் எடுத்து ப்ரேயர் பண்ணுங்க, மைக் ஏதோ ஒன்று பண்ணுங்க. இங்கே இருக்கும்போது துதித்திட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலை, இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நமக்கு ஆயத்தப்படுது. ஏதோ நம்ம வந்தோம், ஏதோ 2 பாட்டு பாடினாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மவும் பாட்டு பாடணும், நம்ம போனோம் அப்படின்னு இல்லை. தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் சபையிலே வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தோடு தான் சபையிலே வைத்திருக்கிறார். அவர் திட்டம் இல்லாமல் ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. அந்த திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால அவர் அந்த திட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னா ஜெபத்தினாலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகள் உற்சாகமாக வரணும், சீக்கிரம் வரணும். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ வாங்க. சீக்கிரம் வந்து இங்கே உட்காருங்க. சபை திறந்து தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் துதிக்க முடியும். இந்த மாலை நேரத்தில் 5 மணியோ 5:30 மணியோ 5:45 அதுக்கு மேலே தாமதம் பண்ணாதுங்க. எல்லாம் 6 மணிக்கு தானே ஆராதனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கவே கூடாது. எவ்வளவு தூரம் நம்முடைய பிரயாசங்கள் வாஞ்சைகள் இருக்கிறதோ நம்முடைய இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் வருவாங்க. 6 மணி பாட்டுக்கு 6 மணி தொடங்குவாங்க, நம்ம 6:15 போகும். அப்படிலாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஹல்லேலூயா. நான் தேவனானால் என்னுடைய கனம் எங்க? தேவன் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, செலுத்த வேண்டிய பலி எங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அதே போல் இந்த வியாழக்கிழமையில் சகோதரர்கள் என்ன அதிகமான ஜனங்கள் இங்கே சேர்ந்து ஜெபிக்கணும். இன்னும் அநேக தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கணும். பேரை கொடுங்க, எல்லாரும் ஜெபிக்கணும். ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். தேவ பிள்ளை விசுவாசத்தோடு அதை பிடித்து கொள்ளணும். ஜெபிங்க. 10 மணி தொடங்குறது, என்னுடைய மொபைல் ஆனில் தான் இருக்குது, ஃபுல்லாக ஜெபம் போயிட்டே இருக்குது. மறுநாள் காலை 9 மணி வரையிலும் ஜெபம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் திட்டம் பண்ணின காரியத்திலே நாம் இணைந்து கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தின் உடன் பங்காளிகளாய் நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடன் பங்காளிகளாய் மாறும். எல்லாம் நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். நம்ம ஜெபிக்க அவரோடு கூட இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்கள் தவறாமல் அந்த நாட்களில் இரவு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிங்க. கொஞ்ச நேரம், ஒரு 20 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கிற, நாங்கள் ஒரு ஆளுக்கு 1 hour பிளான் பண்ணோம். ஆனால் நிறைய பேர் இருக்கிறதுனால 20 நிமிஷம் தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஆகவே அந்த நிமிஷத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆகவே உற்சாகமாய் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு கூட இருக்கிறார். யோபு சாட்சி கொடுக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு? ஹல்லேலூயா. எல்லாராலும் புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ நம்ம அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிற யோபு சொல்கிறார் அப்படின்னா, நான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா எப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை தேவன் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஆலயத்தை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார். விடுதலை கொடுக்கும்படியாய் இந்த சபையை எடுத்து தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. நீங்களும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் எடுக்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல காணிக்கையை குறித்து நான் சொல்லுகிறேன் ஒரே ஒரு காரியம். காணிக்கை கட்டாயம் அல்ல. ஹல்லேலூயா. அந்த காணிக்கை போய் உங்களுக்கு பக்கத்தில் வரும்பொழுது நீங்கள் கண்டிப்பாக காணிக்கை கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. வேதம் சொல்லுகிறது விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நல்ல தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. நீங்கள் உங்களுடைய மனசில் என்ன நியமிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. ஆண்டவரே முடியலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் என்ன இல்லை, காணிக்கை கட்டாயம் அல்ல. அதன் நிமித்தமாக யாரும் என்ன பண்ண வேண்டாம், விசனம் அடைய வேண்டாம். ஐயோ அங்கே போனால் காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மன விசாரணை யாருக்கும் என்ன வேண்டாம், வேண்டாம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பேசுகிறவர், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே வார்த்தையை கேட்க வாங்க. அந்த வார்த்தை உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்தும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் தொடர்ந்து போன வாரத்திலே கேட்டோம். செருபாபேலே நீ என்ன பண்ணு, திடன்கொள். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கையில் மைக் இருக்கிறவங்க மைக் எடுத்து வச்சு வாசிங்க. ஹல்லேலூயா. ஆகாய் 2:4. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், பிரதான ஆசாரியனை நீ திடன்கொள், ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள், ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது நான் உங்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் இன்று நம்மத்திலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறார், நான் ஆவியாய் இருக்கிறேன், என்னை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரும், சொல்லுங்களா, நான் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரும் அந்த பிரதர் கூட இருக்கிறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த பிரதர் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு, திடன்கொள். பிரதான ஆசாரியனை நீ என்ன பண்ணு, திடன்கொள். விசுவாசியை நீ என்ன பண்ணு, திடன்கொள். வாக்குத்தத்தம் பண்ணின அன்று எகிப்து தேசத்திலே நான் உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினேன், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், உங்களோடு கூட. நான் மாத்திரமல்ல, நான் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருப்பார். வேதம் சொல்லுகிறது, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், எல்லாவற்றிலும் நமக்கு பலப்படுத்தி ஆலோசனை கொடுத்து சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லி அவர் நம்மை நடத்துகிறவர். அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தா என்று நம்ம பார்த்தோம். ஆகவே நம்முடைய தேவன் பேசுகிறவர். அவர் எப்படி பேசுவார், எதன் மூலமாய் பேசுவார்? கர்த்தர் பெரியவர். இந்த வேதத்தில் யாருடைய கருத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசுறதுக்காக அது ஒரு பெரிய ஹாலாக இருக்கணும், நிறைய லைட்டு போட்டிருக்கணும், இல்லை என்றால் ஏதோ ஒன்று நம்ம செய்திருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு ஒன்றே ஒன்று தான். இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து அவரோடு கூட இந்த வார்த்தையை வாசிக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அவர்களோடு கூட எல்லாம் தேவன் இடைப்படுகிறவர். அல்லேலூயா. இதற்காக நீங்கள் பெரிய காரியம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஏசப்பா என்னோடு கூட பேசுங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவன் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார். அதிலே பழக்கப்பட ஆவியானவர் நேரடியாக உங்களிடத்திலே காரியங்களை வெளிப்படுத்துகிறதை உங்களை காண முடியும். ஆகவே நம்முடைய தேவன் பேசுகிற தேவன்.
அவர் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாயிருங்க. எப்படி இருங்க? திடமனதாயிருங்க, நான் கூட இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த சகோதரன் இருக்கிறாங்களே, என்கிட்ட இருக்கிறார். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஊழியத்தில் என்னோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தில் என்னோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ திட நம்பிக்கையா இரு என்று சொல்றாரு. கடந்த வாரத்திலே நம்ம சில காரியங்களை தியானித்தோம். கப்பலை குறித்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்படியாய் கடந்து செல்கிறதையும் அங்கு நடக்கிற காரியங்களை நம்ம கவனித்தோம். அங்கு மரணத்திற்கு ஏதுவான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. கப்பல் உடைந்து தப்பி பிழைப்போமா என்கிற சூழ்நிலையின் மத்தியில் அங்கே ஆவியானவர் பவுலோடு கூட பேசுகிறார். அவர் பேசும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலே நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது சூழ்நிலையை குறித்து பவுல், நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற மிக முக்கியமான நெருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து நம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தேவன் நம்மை விடுவிக்க முடியுமா, இல்லை இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மை தப்புவிக்க முடியுமா என்கிற ஒரு அவிசுவாசத்தோடு நம்ம இருக்கிறதுனால நம்முடைய இருதயமானது அந்த நெருக்கத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? ஒரு பயம் உண்டாகும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இல்லைன்னா இங்கே போனால் விடுதலை கிடைக்குமா, இல்லை இன்னைக்கு ஜெபித்தா இந்த ஜெபத்தில் ஒரு அற்புதம் நடக்குமா, இல்லை இவ்வளவு தூரம் இந்த காரியம் முடிய போகிறது, எப்படி இருந்துச்சு, முடிய போகிறது, இனிமே வேற ஒரு வழியுமே இல்லை, அப்போ இது எப்படி மாறும் அப்படிங்கிற அந்த இருதயத்தில் ஒரு பாரம் நெருங்கும் பொழுது, அவிசுவாசம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் பொழுது ஒரு திடனற்ற சூழ்நிலை உண்டாகும். பவுல் சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அப்பொழுது ஆவியானவர் அவரிடத்துல பேசுறாரு, பவுலே நீ என்ன பண்ண, திடன்கொள். ஹல்லேலூயா. பவுலே நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நான் என்ன பண்றேன், அல்லது உனக்கு முன்பாக நிற்க வேண்டிய நான் உன்னோடு கூட இருக்கிற யாவரையும் உனக்காக நான் என்ன பண்றேன், தயவு பண்ணு. அதாவது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை செய்து முடிக்கிற வரையிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய காரியம், சொல்லுங்களேன், நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்குது. ஆகவே ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சிஸ்டர் நீங்களும் நான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, பாட வேண்டிய பாட்டு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். பவுலை முன்குறித்தவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ நிற்க வேண்டிய இடத்திற்கு நீ போய் சேருகிற வரையிலும் உன்னையும் தயவு பண்ணினேன், உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் தயவு பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு அநேகரை தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். நம் மூலமாய் அநேகரை தேவன் அநேக ஆபத்துகளிலிருந்து தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். நம் மூலமாய் தேசத்தை தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல அநேக நெருக்கங்களும் தடைகளும் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த தேவ பிள்ளையின் நிமித்தமாய் அந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆகவே அவர் சொல்றாரு, நீ திடமனதாயிருங்கள். அப்போ ஆவியானவர் பவுலிடத்தில் பேசும் பொழுது பவுல் அந்த வார்த்தையை என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறாரு. விசுவாசித்து சொல்றாரு. 25வது வசனத்தை வாசிங்க. 27, 25. ஆனபடியினாலே, அப்போஸ்தலர் 27, 25. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுறார் அப்படின்னா அந்த வார்த்தையில முழு நம்பிக்கையும் அந்த வார்த்தை மேல வைங்க. பவுல் சொன்னது, தேவன் என்னோடு கூட பேசினார், ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இது மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்பி பிழைப்பதற்கு என்ன இல்லை, வழி இல்லை. ஆனால் என்னோடு பேசினவர் தேவன், என்னை நடத்துகிறவரும் என்னை ஆட்கொண்டவரும் என் தேவன் சொன்னார் என்றால் அவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் சொல்றாரு, தேவன் என்னிடத்துல பேசி இருக்கிறாரு. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க, திடமனதாயிருங்க,
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவனுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை பேசினாரோ, என்னென்ன வாக்கு தத்தத்தை கொடுத்தாரோ, அவர் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று நீங்கள் திடமனதாயிருங்க. வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை எந்த காரியத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை செய்து திரும்ப என்னிடத்திலே வரும். வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையான தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவனையே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனையே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனையே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்லா கவனிங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை எப்படி இருந்துச்சு? தேவனாய் இருந்தது. அந்த தேவனான வார்த்தையை நான் திரும்ப திரும்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? உங்களோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறேன். எனக்குள்ளாய் இருந்து ஆவியானவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் திடமனதாயிருங்க. அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதை செய்து முடிக்கும். அந்த வார்த்தை பொய்யுரையாது. பவுல் அதைத்தான் திட நம்பிக்கையாய் சொல்லுகிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். எனக்கு இந்த வருடத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில பேசி இருக்கிறார். இந்த வருடத்திற்கென்று என்னோடு கூட தேவன் பேசி இருக்கிறார். அவர் என்ன பேசினாரோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். பவுல் அதைத்தான் அழகா சொன்னாரு, எனக்கு சொன்னப்பட்டபடியே எனக்கு ஆகும். இந்த வருடத்தில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே எனக்கு உண்டாயிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசுகிறார். நான் தியானிக்கும் பொழுது என்னோடு கூட பேசுகிறார். அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை எதை சொல்லுகிறதோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆகவே நீங்கள் திடமனதாயிருங்க. தேவன் கொடுத்த வார்த்தை மேல நீங்க நம்பிக்கை ஆயிருங்க. ஹல்லேலூயா. இது நடக்குமோ, அது நடக்குமோ, அது அப்படி ஆகுமோ, வேலை கிடைக்குமோ, இல்லை விசா என்னை அடிக்க முடியுமா, இல்லை இந்த சரீரத்தை பலவீனத்தோடு என்னால் வேலைக்கு செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? அந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு அந்த வார்த்தை மேல நம்பிக்கை உள்ளவர் பிள்ளைகளாய் மாறுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை உள்வாங்குங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையை முதலாவது தேவ வார்த்தை வெளிப்படும் பொழுது அதை உள்வாங்க. ஆண்டவர் என்ன பேசுகிறார்? அவர் சொல்றார், உன் பலவீனத்துல என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். அப்படின்னா என்னுடைய பலவீனம் என்ன, தேவனுடைய பலன் என்ன? அவ்வளவு பெரிய பலன் உள்ள தேவன் என்னுடைய சரீரத்தை அவருடைய பலனாய் மாற்றுகிறார். அதை விசுவாசிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. விசுவாசித்தால் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நான் காண்பேன். எப்படி? அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை, அந்த வார்த்தையினுடைய அதிகாரம், அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை என் சரீரத்தின் சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிக்கும். என் சரீரத்தின் சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பெற பண்ணுகிறவராகிய நான் பெற பண்ணாமல் இருப்பேனோ. அதை அவரை பிடிச்சிக்கணும் அப்படியே. ஹல்லேலூயா. பிடிக்கணும், அப்படியே பிடிக்கணும். ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க, பேசுனீங்க, நீங்க தான் பேசுனீங்க. என்ன பேசுனீங்க? ஹல்லேலூயா. கருவை உண்டாக்குகிறது நான் என்று சொன்னீங்க. கருவை என் கண்கள் காண்கிறதுன்னு சொன்னீங்க. எங்க ஆண்டவரே, என்ன காணல, நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்க தான் பெற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பெற பண்ணாமல் இருப்பீரோ? நடக்கும் ஆண்டவரே, நீ சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. நீ சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாறும். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோட நம்பிக்கையோட வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. திடனற்ற சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். திடனற்ற சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். எவ்வளவு தூரம் நீங்க வசனத்தை பிடித்து நம்பிக்கையாய் என் தேவன் என்னோடு கூட பேசுகிறார்.
வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்லியிருந்த ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தையை மனுஷ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அது தேவ வசனம்தான். ஹல்லேலூயா. எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு தெரியுமா யாருக்காவது? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது எடுக்க தேடணும்னா டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளாய் அது பலன் செய்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பேசும் பொழுது, ஒரு வாக்குத்தத்தம் வரும் பொழுது அதை மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது? மனுஷன் பேசுறான், இது மனுஷனுடைய வார்த்தை, இது மனுஷன் தான் ஏதோ ஒரு ஆலோசனை கொடுக்கிறான், அப்படி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது தேவ வசனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசுகிறார், என்னோடு கூட ஆவியானவர் பேசுகிறார் என்று அதை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கேதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிற உங்களுக்குள் அது பலன் உண்டாக்குகிறது. என்ன உண்டாக்குகிறது? பலன் உண்டாக்குகிறது. சூழ்நிலைகளை மாற்றுகிறது. என்ன பண்ணுகிறது? சூழ்நிலைகளை மாற்றுகிறது. அப்போ திடமனதாக இருங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட, நீங்கள் காலையில் நீங்கள் வேதம் படிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க. அந்த வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இது தேவன் மனுஷ வசனம் அல்ல, நீங்கள் என்ன வார்த்தை அதில் வந்தாலும் தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை வரும் பொழுது தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். பவுல் அதான் சொல்ல, எனக்கு சொல்லப்பட்டதன்படியே, எனக்கு சொல்லப்பட்டது என்னவோ அதன்படியே நடக்கும். இந்த சூழ்நிலை தேவன் மாற்றி போடுகிறார். இந்த மரணத்திற்கு ஏதுவான இந்த கப்பல் பிரயாணத்தை தேவன் என்ன பண்ணுகிறாரு? இந்த சூழ்நிலையை தேவன் நமக்கு சாதகமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அநேக நெருக்கங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலைக்குள்ள வந்து இதில் என்ன தேவனுடைய நாம மகிமை அடைய போகிறது? இந்த பாடுகளின் மத்தியில், இந்த நெருக்கத்தின் மத்தியில், இவ்வளவு பெரிய குடும்ப சூழ்நிலையின் மத்தியில் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், இங்கே எப்படி தேவனுடைய நாம மகிமை அடையும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே? அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நினைப்போம். நாமவே ஆசீர்வதிக்கப்படலை, மற்றவங்களை போய் நீ ஆசீர்வாதமாக இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்லும்போது மற்றவன் பார்க்குற நம்மளை பார்க்குற விதமே வித்தியாசமாக இருக்கு. என்ன இவனே இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறான். சில நேரங்களில் நம்ம இந்த சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய நாம மகிமைக்கு இல்லை என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலை தேவன் நன்மையாகவே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவர் நன்மையாகவே தான் மாற்றுகிறார். அதாவது நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவ பிள்ளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்குறோம் பாருங்க, ஒரு பார்வை, நம்ம சுற்றி நிற்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் பாருங்க, அது தேவனுடைய பார்வை அல்ல. அவருடைய பார்வை வித்தியாசமானது. என்னுடைய பிள்ளையை கொண்டு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அவருடைய பார்வை அப்படி இருக்கும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? ஐயோ, ஆண்டவரை நம்பி நான் இங்கே வந்தேன், இவர் இப்போ அங்கேயும் விடுறாரு இல்லை, இங்கேயும் விடுறாரு இல்லை, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வேதனைப்பட்டு இருக்கிறேன். பார்க்குறவன் எல்லாம் எனக்கு என்ன பண்ணுறான்? கிண்டல் பண்ணுறான். வேதம் படிச்சியே, சர்ச்சுக்கு போனியே, ஜெபித்தியே, என்ன உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணார், உனக்கு என்ன பண்ணார், இப்படி என்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் என்ன கேள்வி கேட்குறான். ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவர் மேலே சொல்றாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நோக்கங்கள் மேலானவைகள். ஹல்லேலூயா. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் மேலானவைகள். மேலான திட்டம், மேலான எண்ணம். தேவன் நம்மை குறித்து அதைத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சூழ்நிலையே நம்ம பார்க்குறோம். என்ன எதை பார்க்குறோம்? அப்படிதான். மனுஷன்னா நம்ம அதை தான் பார்ப்போம். யாரும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். நானாக இருந்தாலும் முதல்ல வருகிறது என்ன? ஐயோ இந்த சூழ்நிலை, ஐயோ இந்த சூழ்நிலை என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவ பிள்ளை பார்க்க வேண்டிய விதம் என்ன? ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி. எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை எங்கேருந்து வரும்? பரலோகத்திலிருந்து. நான் திட நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மேலே எப்படி இருப்பேன்? திட நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மீயும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே சொல்லுவோமா, வான பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமேன் என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார், அவர் வார்த்தையை கொடுப்பார். அவர் கொடுத்துட்டு தான் சொல்லுவார், திடமனதாயிரு. பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நான் சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கிறேன். பாருங்க, பவுலினுடைய சூழ்நிலையை பாருங்க. மரணம் தான், எல்லாரும் மரணத்துக்கு ஏதோ நடத்தப்படுறது உண்மைதான். ஆனால் தேவன் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்தார்னா உண்மையில் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, 28வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் தப்பினோம். ஹல்லேலூயா. வேத வார்த்தையின்படி நாங்கள் என்ன பண்ணோம்? தப்பி ஒரு இடத்துல என்ன போயிட்டோம்? கரை சேர்ந்தோம். அந்த தீவின் பேர் என்னது? மெலித்தா தீவு. என்ன தீவு அது? மெலித்தா தீவு. அந்த தீவினுடைய முதலாளிக்கு பேர் என்ன? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தீவுக்கு முதலாளியோட பேர் என்ன? பிபிலியோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 8வது வசனத்தை வாசிங்க. பிலிபிலினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதியஸ்தரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அங்க நடக்கிறது பாருங்க. சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் அந்த தீவிலே கரை சேர்ந்தார்கள். அந்த தீவிலே ஒதுங்கினார்கள். அந்த தீவிலே எப்படியோ போய் தப்பித்தோம். அந்த தீவு எப்படிப்பட்டதோ என்று தெரியவில்லை. ஆனால் அந்த இடத்துல பவுலை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. பலத்த காரியங்களை செய்தார். அங்கு இருக்கிற அநேக ஜனங்கள் குணமாக்கப்பட்டார்கள். ஒரு சிறிய தீவு, அந்த தீவுக்குள்ளே அநேக ஜனங்கள் பலவிதமான வியாதிகளிலே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலையிலே அந்த தீவு இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தீவுன்னு நினைக்கும் பொழுது அந்த காலத்தை நீங்கள் நினைச்சு பாருங்க. 2000 வருடங்களுக்கு முன்பதாய் ஒன்றும் இருக்காது. ஒரு தீவுன்னா சுற்றிலும் தண்ணியாக இருக்கும், ஒரு கொஞ்சமான இடம் இருக்கும், மருத்துவ வசதிகளோ எந்த வசதியும் கிடையாது. ஆனால் அந்த தீவில் வேதம் சொல்லுகிறது, அங்கே எல்லாரும் அநேகர் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் அந்த தீவிலே அந்த மனுஷனை கொண்டு போனது அங்கே இருக்கிறவர்களை குணமாக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. ஆகவே தேவனுடைய ஒரு பிள்ளை, தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய ஒரு விசுவாசி சூழ்நிலை வரும் பொழுது தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் பிரயாணம் பண்ண கிளம்பும்போது சில சூழ்நிலைகளை பார்த்து ஏதோ தப்பி திரும்பவும் அவர் புறப்பட்ட இடத்திற்கு போயிருக்கலாம். ஆனால் அப்படி போயிருந்தால் இந்த தீவில் இருக்கிறவர்கள் சுகமடைய வாய்ப்பில்லை. இந்த தீவில் இருக்கிறவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இந்த தீவில் இருக்கிறவர்கள் அந்த இடத்துல தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்க, சூழ்நிலையை பாருங்க. ஆண்டவர்
தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் நிற்கிறான் அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் அவனை கொண்டு தேவன் திட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியத்தை திட்டம் பண்ணுகிறார். நீங்க இந்திய தேசத்தில் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவன் தேசத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்மோடு கூட தேவன் பேசுகிறார் என்றால் தேவன் என்னை கொண்டு ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி இருக்கிறார். பவுல் அந்த தீவிற்குள்ளாய் போனதற்கு பின்பதாகத்தான் எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த தீவில் உள்ளவர்கள் எவ்வளவு கொடிய வியாதியில் இருந்திருப்பார்கள். முன்பதாய் சில தொற்று நோய்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த தீவே மொத்தமாக அழிந்து விடும். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்த தொற்று நோய்க்கு என்ன பண்ணிடுவார்கள்? அது மாறி மாறி பரவி அந்த தீவே அழிந்து விடும். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்தில் நின்றதன் நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தையை அவன் விசுவாசித்ததன் நிமித்தமாய் தேவன் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்திலே அந்த நேரத்திலே கொண்டு சேர்த்தார். அங்கே அநேகருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் திடமனதாயிருங்கன்னு சொல்றாரு? ஏன் பயப்படாதுன்னு சொல்றாரு? நம்மை கொண்டு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்னுடைய பார்வையில் அது வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் அது துக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பார்வையில் ஐயோ இப்படிப்பட்ட காரியமா என்று என்னுடைய இருதயம் சஞ்சலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் அநேகரை பாதுகாக்கும்படியாய், அநேகரை மரணத்திலிருந்து தப்புவிக்கும்படியாய் தேவன் அந்த சூழ்நிலைக்குள்ளாய் என்னை நேர்த்தியாய் நடத்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லரு, திடன் கொள்ளு. ஹல்லேலூயா. பயப்படாத. ஏனென்றால் உன்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் அநேகம். நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் அநேகம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ளவில்லை. நீங்க நினைக்கலாம், நான் யதார்த்தமா இருந்தேன், யாரோ ஒருத்தர் வந்தாங்க, சுவிசேஷம் என்கிட்ட சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், ஏதோ சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றது என்ன? பயப்படாத, திடமனதார். ஏன் சொல்றாரு அப்படின்னா, உன்னை கொண்டு நம்மை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை பண்ண திட்டம் பண்ணி இருக்கிறதுனாலே அந்த திட்டத்திற்குள்ளாய் தேவன் என்னை நடத்தி கொண்டே போய்கொண்டே இருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நேராக என்னை நடத்துகிறார். அங்க கொஞ்சம் வேதனை இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அங்க கொஞ்சம் சிங்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இடத்துல அக்கினி இருக்கத்தான் செய்யும். நிறைய இடத்துல யோர்தான் கடந்து வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. கற்பாறையின் மேல கட்டினவன். அந்த இடத்துல என்ன வந்துச்சு? காற்று வந்துச்சு, மழை வந்துச்சு, பெருவெள்ளம், புயல் காற்று எல்லாம் வந்துச்சு. அவன் என்ன பண்ண முடியல? அவனை அசைக்க முடியல. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணப்படுவதில்லை? நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. வரட்டும், எல்லாம் வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் வந்துட்டோம் பார்த்தீங்களா? எத்தனை கண்ணீர், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு நிம்மதி இழந்த சூழ்நிலை, எவ்வளவு பாரம், இதையெல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் நம்மை அழைத்து வந்தவர். ஹல்லேலூயா. இனிமேலும் முடிவு பரியந்த நம்மை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நடத்துவார், நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், பேசுகிறவர் உண்மையுள்ளவர், பயப்படாது என்று சொல்கிறவர் உண்மையுள்ளவர், திடன் கொள்ளி என்று சொல்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் தான் சொல்றாரு, திடமனதாயிரு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு மகனே. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் என் மகளே. அங்கே இங்கு நம்ம அலைக்கழிக்கப்படும் பொழுது கர்த்தர் கைவிட்டாரோ, மறந்தாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். சூழ்நிலையை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே தேவன் உலாவி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. 3 புருஷர்களை தானே போட்டோம், 4வதா என் தேவன் உலாவி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. 3 பேர் தாயா உள்ள போட்டோம். ஆமா, 3 பேர் தான் நீ உள்ள போட்ட. ஆனால் அவர்களோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மனுஷகுமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பானவர். இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்திலே அவர்களோடு கூட உலாவி கொண்டிருந்தார்.
அந்த இயேசு தான் சொன்னார், இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறான். ஏனென்றால் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் அனாதியானவைகள். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள் என்னை நடத்தினதும் என்னை அழைத்து வந்ததும் என் இயேசு என்று நம்புங்க. இயேசுதான் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இவர் தூரம் நடத்தினது அவருடைய கிருபை. அவர்தான் என்னை நடத்துகிறார். என்னை ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு நடத்துகிறார். ஆகவே தான் சொல்றாரு, இந்த சூழ்நிலையில் மத்தியில் நீ திடன் கொண்டிரு. எப்படி இரு? திடன் கொள்ளு, பயப்படாத. பயப்படாத. ஹல்லேலூயா. ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. கர்த்தர்